எழில் அப்படின்றதே ரொம்ப எழிலான ஒரு பேர். எழில்னாவே அழகுன்னு அர்த்தம், இளமைன்னு அர்த்தம், புதுமைன்னு அர்த்தம். ஸோ அந்த புதுமையை நம்ம தேடி தேடி ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து பேச வேண்டியது. தயவு பண்ணி ஒரு தடவை மேடைக்கு வாங்க சார், வாங்க எழில், நீங்கள் வந்தால் தான் அடுத்து நான் பேசுவேன். லொல்லு பண்ணாதீங்க. ஷூட்டிங்கில் அப்படித்தாங்க, இவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது. நம்ம பாட்டு மாங்க மாங்க நடிக்க சார், சார் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு வாய்ஸ் மட்டும் வரும். சும்மா நடிக்க நடிங்க அப்படிம்பாரு. எதை நடித்தாலும் ஏற்றுக்கிற ஒரே இயக்குனர் எங்கள் எழில். என்னையே நடிகன் ஆக்கியிருக்காருன்னா பாருங்களேன், ஒரு காமெடியா இல்லை? அதுதான் அவருடைய காமெடி சென்ஸ். நான் தெரியாதனமாக எழில் உங்கள் படத்தில் நடிக்கணும்னு நான் கேட்டேன், என் வச்சு செஞ்சிட்டாப்புல. வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் தம்பி. ஐயோ மாற்றி மாற்றி. எழில் ஆரம்ப காலம் ரொம்ப பிரமாதமாக, இப்போ ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஒரு வயிற்று பிள்ளைகள், ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி. இவங்களுக்கெல்லாம் தாய் நம்ம சௌத்ரி சார் தான். அந்த சௌத்ரி சாருக்கு தான் நம்ம முதல் நன்றியை தெரிவித்துக்கணும். ஏன்னா ஒரு மிக அற்புதமான இயக்குநர்களை இந்த தமிழ் திரைத்துக்கு தந்தவர் அவர். நம்ம விக்ரமன் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், அடுத்தது எழில் சார், இன்னும் நிறைய. அந்த பட்டியலில் அவர் சொன்னாரா, எத்தனைன்னு அவராலேயே கணக்கு தெரியாது போயா அப்படின்ட்டாரா. அப்போது புதுசாக வர்ற இப்போ இயக்குநர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குற ஒரு தயாரிப்பாளரை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. இன்றைக்கி வரையிலும் அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கேனே அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு. ஏன்னா அதனால தான் 25 ஆண்டுகள் சினிமாவில் நானும் கூட தான் சொல்லிக்கலாம். ஆனால் 25 வருஷமும் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? கை தட்டிகிட்டே இருக்கணும், எல்லோரும் சும்மா டம்மியாக உட்காந்து. இந்த கைத்தட்டில் தான் எங்களுக்கு இன்னொரு 25 வயசை இவரை தூக்கி சுமக்க போகுது. அதனால் அந்த கைகள் தான் சுமக்கணும், அந்த கைவே தட்டிகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லை, இவர்கிட்ட ரொம்ப எளிமையோட புதல்வனாக இருக்கார். எழில்னு பேர் வச்சாலும் இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது. ரொம்ப சாதாரணமாக நம்ம பயங்கர ரியாக்ஷன் கொடுத்து பேசிகிட்டு இருப்போம். இவர் ஆடப்பாவி, நான் சொன்னது கரெக்டாக தப்பா இல்லை, ஓகே நல்லா இருக்கு. இதுக்கு மேலே எழில் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. எழிலாக இருக்க வேண்டியதானே, இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது. அவருக்குள்ளேயே பேசிக்கிடுவார். அப்புறம் நம்ம தம்பி ரவிமரியா அடிக்கடி சொல்லுவார், அண்ணே நான் நடிக்க ஆரம்பித்தேன்னா அது எங்கே போகுதோ என் போக்கில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போய் உட்காந்துருவாருண்ணே, முடிஞ்ச கடைசியில் முடிஞ்சுதா அப்படின்னு. அவன் நல்லா தான் பண்ணியிருப்பான். அந்த ஒரு நம்பிக்கை நடிகர்கள் மேலே வைக்கிற ஒரு இயக்குனர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ரவிமரியா சொல்லி தான் உங்களை பற்றி நமக்கு ஜாஸ்தியாக, ரவிமரியாவுக்கு அடுத்து நான் அந்த இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் நடிக்க வரேன் தம்பின்னு. அவன் விடவே மாட்டேன்றான். நான் என்ன பண்ணேன் இல்லை, இப்போ நான் இங்கே எங்கேயே கொஞ்சம் காமெடியாக பேசலாமேன்னு தான். இவருடைய முதல் படம், அதாவது துள்ளாத மனம் துள்ளும் அவ்வளோ ஒரு பொயட்டிக்கான ஒரு படம். அதில் பெரிய காமெடியே கிடையாது படத்தில். காமெடி இருக்கா? கொஞ்சம், ஆமாம் கொஞ்சம் இருக்கும். பட் அந்த கதை அவ்வளவு அழகான, இந்த சிம்ரனையும் விஜய் வச்சு ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்ட படம் அது. அந்த எழில் என் கண்ணிலே நிற்கிறார். அதுக்கு அடுத்தது அஜித் சார் படம் சொல்லலாம். அதில் பாடல் நம்ம இசையமைப்பாளர் எங்கே அவர் வித்யாசாகர் இருக்கார, போயிட்டுறேன். வித்யாசாகர் ரொம்ப சுப்பீரியர், ரொம்ப கிரியேட்டிவான ஒரு இசையமைப்பாளர். நானும் அவர் கூட ஒரு படம் பண்ணேன். உங்களுக்கு அந்த பாட்டு என்ன பாட்டது? திருமண மலர்கள் தரண தான தரண அது ஹஜுராரே 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 ரே ரா திந்தானா திந்தானா எத்தனை பாட்டு பாருங்கள், அந்த வரிசையில் தான் அதெல்லாம். ஸோ அந்த பாட்டு கேட்ட உடனே என் மனசில் ஆழமாக போச்சு. அது பார்த்தா ஹிந்திலேயும் அந்த டியூன் அடிச்சிட்டானுங்க, திருப்பி தமிழ்லேயே வேற ஒரு மியூசிக் டைரக்டர் அதை வேறு மாதிரி மிகப்பெரிய இசையமைப்பாளர். அவர் தேசிங்க ராஜா 2ல்
என் படத்தில் மியூசிக் பண்ணுறது என்னுடைய சுபாஷ் படத்தில் பண்ணார், பிரமாதமாக பண்ணார், எல்லா பாட்டும் அருமையாக பண்ணார். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தோளோடு தோள் சேர்ந்து பயணிக்கிற உங்கள் படத்துடைய அனைத்து ஹீரோக்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் நான் வந்து என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு இயக்குனரோட நன்றி உணர்வோடு பயணிக்கிற நடிகர்கள் ரொம்ப குறைவுங்க. இப்போ தான் மேட்ருக்கு வரேன். உலகத்திலேயே நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் தமிழ் திரையுலகம் இன்னும் மேம்படும்ன்றது என்னுடைய கருத்து. இவர் 25 ஆண்டுகள் அல்ல, இது வந்து ஒரு வெறும் வருஷம்தான். இவருடைய கிரியேட்டிவிட்டிக்கோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியோ அல்லது ஆர்கே செல்வமணியோட கிரியேட்டிவிட்டியோ பேரரசோட கிரியேட்டிவிட்டியோ என்றைக்குமே யங்கு தான். நாங்கள் யங்கு தான். பாருங்கள் எப்படி லுக்கு, எப்படி கெட்டப்பில் இருக்க பாருங்க. யார் சொன்னது எங்களுக்கு வயசாச்சுன்னு? ஏன் எழில் நீங்கள் இல்லை, உங்களுக்கு சொல்கிறாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி போச்சு. இன்னும் 50 வருஷம் எனக்கு சொல்லுங்கள், இன்னும் 100 வருஷம் சொல்லுங்களேன் தாராளமாக. என்ன கெட்டு போச்சு? பண்ணுவோம், பண்ண வைப்போம், உங்கள் படங்களை பார்ப்போம், ரசிப்போம். ஏதோ ஒரு இடத்துல அங்கே உங்கள் கூட இருந்து நான் டென்ஷனாவது பண்ணிகிட்ருப்பேன், நடித்தாவது டென்ஷன் பண்ணுவேன், அல்லது கூட இருந்தாவது டென்ஷன் பண்ணுவேன். நான் மிகவும் நேசிக்கிற அன்பின் பிறப்பிடம், அன்பின் இருப்பிடம், அன்பின் உறைவிடம், எல்லா இடமும் என் அன்பு தம்பிக்கு சொந்தம். வாழ்க. 25 அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கட்டும். வாழ்க வாழ்க. ஆக்சுவலாக இந்த விழாவை நான் தான் எடுத்துக்கணும் எழில் சாருக்கு. ஏன்னா எழில் சார் டைரக்ஷன் பண்ண 13 படங்களில் 6 படத்தில் நான் தான் வில்லன். எழில் சார் வாழ்க்கையை வந்து கிறிஸ்து பிறப்புக்கு முன்பு பின்புன்னு பிரிக்கிற மாதிரி, கிமு கிபின்னு பிரிக்கிற மாதிரி, யூனியனுக்கு முன்பு யூனியனுக்கு பின்பு அப்படின்னு பிரிக்கலாம். எழில் சார் வந்து தொடர்ந்து துல்லாமணம் துள்ளும், பெண்ணின் மடையை தொட்டு, பூவெல்லாம் முன்வாசம், அமுதன், இப்படி படங்கள் பண்ணிருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய பிரேக். தீபாவளி ஒரு பிரேக் விழுந்துச்சு. பிரேக்கு வந்தோடனே அவர் என்ன பண்ணார்னா அடுத்து படம் பண்ண துடிக்கவே இல்லை. ஒரு அமைதியான இடத்துக்காக வந்து யூனியனில் வந்து ஒரு பொருளாளராக உட்காந்தாங்க. யூனியனுக்கு குறிப்பாக ஒரு பெரிய பழக்கம் இருக்குது, யார் வந்து உட்காந்தாலும் அவங்களை எந்திரிக்க விடாது. அந்த சேர் கம் போட்டு ஒட்டியிருக்கோம். அப்படியே இதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. செல்வமணி சார்லாம் வந்து 20 வருஷமாக அவரை எந்திரிக்க விட மாட்டேது சேர். இப்போ தான் நான் கம்மெல்லாம் ஒட்டி பிரித்து அவரை எந்திரிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி அது அடுத்த ஆர்வி உதயகுமார் அண்ணன், பேரரசு இவங்கெல்லாம் வந்து இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சேவை வந்து ஒரு பெரிய போதை. அப்படியே வந்து உறுப்பினருக்கான சேவை செய்யும்போது பெரிய போதையாகி அப்படியே சங்கத்திலேயே நம்ம அர்ப்பணிச்சிருவோம். ஆனால் எழில் சார் என்ன பண்ணார், சேவையும் முக்கியம்தான், அதற்கு மேலே என்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம்னு சொல்லி அந்த இடத்துல பொருளாளராக வேலை பார்த்தாலும் அந்த பொருளாளர் பதவிக்கு எவ்வளவு நியாயம் பண்ணினாரோ அதே பேர் ஒரு படைப்பாளனா ஒரு நியாயம் பண்ணிகிட்டே இருந்தார். அமைதியாக ஒரு மணியில் செதறனா அந்த மணியை ஒரு அழகான நரம்பில் கோர்த்து மாலையாக்குற மாதிரி சின்ன சின்னதாக சீன் பண்ணி ஒரு கதை பண்ணிகிட்டே இருந்தார். அந்த நேரத்தில் D40 ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. வழக்கமாக எங்கள் இயக்குனர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மரியாதைக்குரிய இயக்குனர், யார்ட்டையுமே நம்ம காமெடியாக பேச முடியாது. ஒரு பக்கம் விக்ரமன் சார், ஒரு பக்கம் KS ரவிக்குமார் சார், PVA சார், யார்ட்டையுமே நம்ம வந்து காமெடியாக பேச முடியாது. எனக்கு வந்து அப்போ தான் செல்வமணி சார் பழக்கம். ஆனால் அவர் பயங்கர காமெடிஷன் சொல்லுறது எனக்கு அப்போ தெரியல. அதனால் அவர்கிட்ட நான் சீரியஸாக தான் பேசுவேன். காமெடியாக பேசக்கூடிய ஒரே ஆள் யார் தான், எழில் சார் தான். நான் பாட்டு அவர் பக்கத்தில் இருக்கும்போது அடிச்சு நான் பாட்டு எனக்கு என்னென்னா என்னுடைய மூஞ்சிக்கும் என்னுடைய இதயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. நான் வந்து இப்போ காலேஜில் வந்து பெரிய என்டர்டெய்னர். அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இல்லாமல் பிக்னிக்கே போக மாட்டாங்க. காலேஜில் வந்து வீக்லி 2 டேஸ் வந்து படத்துக்கு போனால் 4 ஷோ கன்னியூ படம் பார்ப்போம், என் கூட தான் பார்ப்பாங்க. நான் இல்லாமல் போகவே மாட்டாங்க. அந்தளவுக்கு நான் காமெடி பண்ணிட்டே இருப்பேன், இது யாருக்குமே தெரியாது. அந்த விளக்கத்தில் என்ன பண்ணேன், இந்த D40 ப்ரோக்ராமில் இஷ்டத்துக்கு ஏதோ டைலாக் போட்டுட்டே இருந்தேன். நான் பாட்டேன் எதுக்கு எடுத்தாலும் ஒரு சிரிப்பு கேட்டு இருந்துச்சு. யாரா சிரிக்கிறது பார்த்தா எழில் சார் சிரிச்சிட்டே இருப்பார். எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சிட்டே இருந்தார். கண்டினியூவாக ஒரு 5 நாள் தொடர்ந்து சிரிச்சிட்டே இருந்தார். ஒரு நாள் கேட்டார், உன்னை எந்த முட்டாப்பை வந்து உங்களை வில்லனாக்குறது அப்படின்னாரு. சார் நீங்கள் அப்படிலாம் சொல்லாங்க சார், எனக்கு வாழ்க்கை கொடுத்த வசந்த பாலன் அவர் தான் எனக்கு வெயிலில் வில்லனாக்கிட்டார். அவர் போட்ட சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார் அப்படின்னா. இல்லை ரவிமரியா, நீங்கள் சரியான காமெடி ப்ராடக்ட்டுங்க, இவ்வளோ காமெடி சென்ஸ்லாம் பார்க்க ரொம்ப ரேருங்க, நீங்கள் காமெடிங்க அப்படின்னாரு. சார் வில்லனா ஒரு 10 படம் நடிச்சாச்சு, இதுக்கப்புறம் யார் சார் எங்கள் இல்லை காமெடி ஆக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, இல்லை உங்களுக்கு நடக்கும் பாருங்கன்னாரு. அதையும் நீங்களே செஞ்சிடக்கூடாது அப்படின்னா. நானே படம் இல்லாமல் யூனியனில் உட்காந்துட்ருக்கேன். இல்லை சார் நீங்கள் பண்ணுவீங்க சார், நான் பண்ண போகிறேன், ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுவோம், அந்த கேட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுதான் மனங்குத்தி பறவை. மனங்குத்தி பறவையில் சிவகார்த்திகேயன் சார் அறிமுகப்படுற படத்தில் என்னை வந்து ஒரு காமெடி வில்லனாக அறிமுகப்படுத்தினார். என்னுடைய திறமையை முழுதும் அறிந்தவர் வந்து ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளைகளை பற்றி தெரியும், ஒரு ஆசிரியருக்கு தன்னுடைய மாணவனை பற்றி தெரியும்.
அதே போல் என்னுடைய திறமையை முழுதும் அறிந்து அடுத்தடுத்த படங்கள் மனங்குத்தி பறவை, தேசிங்க ராஜா, வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன், சரவணன் இருக்க பயமேன், ஜெகஜால கல்லாடி, இன்னைக்கு தேசிங்க ராஜா 2. எனக்கு பெரிய அதிசயம் என்னன்னா தேசிங்க ராஜா 1லையும் நான் தான் வில்லன், தேசிங்க ராஜா 2லையும் நான் தான் வில்லன். ஹீரோ ஒரு படத்தோட பார்ட் 1 பார்ட் 2ல ஹீரோ வேணா இருக்கலாம், பார்ட் 1ல அவர் தான் ஹீரோ, பார்ட் 2ல இவர் தான் ஹீரோ. ஆனா வில்லன் இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்துல பார்ட் 1ல ஹீரோ இருப்பார், பார்ட் 2ல ஹீரோ இருப்பார், பார்ட் 3யோட ஹீரோ இருப்பார். ஆனா வில்லன் பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் வேற ஆள் தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு இந்த ராசி பார்ட் 1லையும் நான் தான் வில்லன், பார்ட் 2லையும் நான் தான். எல் சார் எப்படின்னா எல்லாருமே மிஸ்டர் கூலு அண்ணன் வேற கொளுத்தி போட்டு போனாரு உதயகுமார் அண்ணன். ரைம்பிரியா சொன்ன தம்பி உங்களை பத்தி நான் பாட்டு நடிச்சுட்டே இருப்பேன், எல் சார் எடுத்துக்கிட்டே இருப்பாரு, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சத்தியமா அப்படிலாம் இல்லை சார், நீங்க பாட்டு கொளுத்தி போட்டுறாதீங்க. எழில் சாருக்கு தெரியும் அவர் உள்ளுக்கு ஒரு டிசைன் பண்ணிட்டு அந்த டிசைனுக்குள்ள விளையாடுறான்னு தான் பார்ப்பாரு. ஒரு பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டோன்னு வந்துடுவார், ரவி 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 அப்படி மெதுவாக வந்துடுவார் கிட்டக்க. அவர் விளையாட முருகன் சார் வருவார், முருகன் சார் விளையாட நம்ம ஞானசேகர் சார் வருவார். வந்து ஜி அது கொஞ்சம் அப்படியே ஏதாவது ஒரு வழியில் அதை கண்ட்ரோல் பண்ணிடுவார். அவர்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன எல்லாரும் சொன்னார். ஒரு ஸ்டேஜில் கூட ஒரு நடிகர் சொன்னார், அவர் பேர் சொல்ல விரும்பல, எலி சார் அப்படியே ஜாலியாக உட்காந்துருப்பாரு, நான் அபார்ட் நடிச்சுட்டு இருப்பேன். சத்தியமா அப்படிலாம் இல்லை, ஜாலியெல்லாம் உட்காந்தா தொடர்ந்துலாம் வெற்றி கொடுக்கவே முடியாதுங்க. ஒரு சீரியஸ் படத்துக்கு எவ்வளோ கிளைமாக்ஸ் எவ்வளோ முக்கியமோ அப்படி ஒரு காமெடி படத்துக்கு ஒவ்வொரு சீனும் முக்கியம். சீரியஸ் சீனுக்கு வந்து படத்தில் வந்து உட்காந்துருக்கான், அழுகுறானா, உட்காந்துருக்கானா, தூங்குறானா ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஸ்க்ரீனில் ஒரு காமெடி சீன் ஓடுனா கைத்தட்டு வந்தே ஆகணும், கைத்தட்டு வரல அந்த சீன் ஃப்ளாப். அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தால் தொடர்ந்து காமெடி படங்களை பண்ணி இன்னைக்கு வந்து தேசிகாந்தி 1 எடுத்ததே 2 எடுக்கலாங்கிற அளவுக்கு நம்ம ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சாருக்கு ஐடியா வந்திருக்கு. அவர் பெரிய கிளவரான ஆள். எல்லாம் சொன்னாங்க இன்ஃபினிட்டிக்கு தொடர்ச்சி இருக்கும் அப்படின்னாங்க பார்த்திபன் சார். அவர் எவ்வளோ பெரிய கிளவர்னா இந்த படத்தோடைய கதை வேற, இதுக்கு தேசிகதை 2ன்னு வச்சா பெரிய கேப்சர் பாயிண்ட்னு சொல்லி அந்த டைட்டில் வாங்குறது அவ்வளோ தூரம் பாடுபட்டு அந்த டைட்டில் வாங்கினார். அதுக்கப்புறம் இது எப்படி டபுள் ஆக்கிறது யோசிச்சார். இல்லை சார் நீங்கள் திரும்ப கொஞ்சம் எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் ஆச்சா? இது பெரிய ப்ளஸ் ஆச்சு, விஐபிலாம் கூப்பிடலாமே, இதே ஒரு ஃபங்க்ஷனாக போடு. அப்புறம் வேற என்ன பண்ணுறீங்க, போஸ்ட் ரிலீஸ் பண்ணிடலாமே, ஒரே கல்யாணம் 2 மணி 3 நாங்க அடிக்கிறேன். கேப்சர் ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் ஆச்சு. இப்போ இவர் எஸ்ஏ சார் பேசினா பெரிய கண்டென்ட் நாளைக்கு. அவர் சார் எஸ்ஏ சார் பேசினதான் நாளைக்கு வந்து இந்த தேசிய 2ல வந்து பெரிய கண்டென்ட் எனக்கு தெரியும். அவர் பேசும்போது எனக்கு பக்கப்பு அடிச்சு அடுத்து நம்ம பேச பொறுமை இதெல்லாம் வருமா வராதா அப்படிலாம் இருந்துச்சு. நான் வேற செல்லுமணி சார் சார் எனக்காக உட்காந்துங்க சார் எனக்காக உட்கார சொன்னேன். ஆனால் சரியான கண்ணு கிடைச்சா உங்களுக்கு அதான் சின்னவங்க சொன்னாங்க பெரியவங்க கேட்கணும். மச்சான் இரு மச்சான், எனக்கு எல் சார் வந்து எப்பயுமே அவர் அவர் வந்து எங்களுக்கு 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னா, ஒரு படம் விட்டு ஒரு படம் தான் வில்லன், தெரியுமில்ல உங்களுக்கு, கண்டிப்பாக நடிக்க முடியாது. எங்கள் அக்ரிமெண்ட்டே ஒரு படத்தில் இருப்பேன், அடுத்த படத்தில் இருக்க மாட்டேன். எனக்கே தெரியும், நான் கூப்பிடவே மாட்டேன், போயிட்டே இருப்பேன். அது 3ஆவது படம் கால் வந்துடும். ஏன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போ ஒரு படம் விட்டு ஒரு படம் வரும்போது நான் வெறியோடு வருவேன், பசியோடு வருவேன், பின்னிடண்டா பிணைஞ்சிடன்னு வருவேன். எனக்கு ஒரு கேரக்டர் உண்டு. நான் எப்படின்னா என்னுடைய சீனில் மட்டும் நான் கோத்துக்கிட்டே இருப்பேன் மணி மாதிரி. ஏதாவது நான் குளித்தாலும் சாப்பிட்டாலும் பல்லு விளக்குனாலும் எனக்கு சீன் மட்டும் மண்டில் ஓடிட்டே இருக்கும். அப்படி ஒரு ஹேபிட் எனக்கு. அதை நான் படித்த பள்ளிக்கூடத்தில் நான் கற்றுக்கிட்டேன். எல் சார் என்ன பண்ணுவார்னா என் மேலே அதிகமாக நம்பிக்கை வைப்பார், ஓவராக கம்ப்ளைண்ட் வைப்பார். எனக்கு தெரியும் சார் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு, நம்ம நம்பி பண்ணியிருப்பார், எனக்கு தெரியும். இந்த சீன் அவர் மிரட்டுவார் பாருங்கன்னு மைண்டுக்குள்ளேயே சொல்லிட்டு பாரு, எனக்கு தெரியும். அதனால் கேரவல்ல மற்றவங்க மாதிரிலாம் நான் ஜாலியாக இருக்கவே மாட்டேன். அது முருகன் சாருக்கு தெரியும். முருகன் சார் பேப்பரை வந்து கொடுத்துட்டு வந்து போனதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் வரவே மாட்டார். அந்த நம்பிக்கை அவருக்கு எனக்கு கொடுத்த நம்பிக்கை தான் இன்னைக்கு தொடர்ந்து அவர் படத்தில் 6 படம் வில்லனா நடிச்சிட்டு இருக்கேன். என் கூட வந்து சிங்கமொழி பங்காளி, நம்ம சிங்கமுத்தண்ணன், இப்போ உதயகுமார் அண்ணன், நம்ம பிசி அன்பழகன் சார், என்னுடைய குருநாதர் சி ரங்கநாதன் சார், இப்படி சாயரமணி சார், எல்லாருமே என் கூட நடிச்சிருக்காங்க. இந்த படம் எனக்கான படம் மட்டுமல்ல, இந்த படத்தில் ஒரு இயக்குனர் சங்கமே 10 சங்கம் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் சங்கத்தில் இருந்தால் அப்படியே வாழ்க்கை போயிடும். ஆனால் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம், வாழ்க்கை கிடைக்குங்கிறது நான் ஒரு உதாரணம். அங்கே இருந்தால் இந்த வாய்ப்பை நான் பெற்றேன். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு வில்லன் கடந்த காமெடிக்கு பிள்ளையா சொல்லி போட்டது நான் தான் அப்படிங்கிறத பெருமையோடு சொல்லிக்கிறேன். எனக்கு முன்னாடி எம்ஆர் ராதன் இருந்தாங்க, அசோகன் சார்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் காலம். ஒரு கேப்புக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு நான் தான். ஏன் சொல்கிறேன், இது நான் தான் இல்லை, இந்த நான் தானுக்குள்ள கமல்ஹாசன் உங்களையும் நான் சொல்கிற மாதிரி, கமல்ஹாசன் சார் சொல்கிற மாதிரி இந்த நான் தான் கூட இருக்கிறது வந்து எங்களுடைய எழில் சார். அந்த நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா எழில் சார் நல்லா இருக்கணும். நான் வளரணும் அப்படின்னா எழில் சார் இன்னும் நல்லா வளரணும். நான் ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா எழில் சார் என் கூட சேர்ந்து 100 வயசு வாழணும் அப்படின்னு
எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடைமொழி கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சினிமாவை பொறுத்தளவில். ஸோ அந்த இன்ஃபினிட்டிங்கிறது என்றைக்குமே வந்து ஒரு முடிவில்லாமல் ஒரு நல்ல ஒரு உயரத்தை நோக்கி போயிட்டே இருக்கலாம். அதில் அடுத்ததாக விமல் அவர்களை நான் வாழ்த்த விரும்புகிறேன். எப்படின்னா, எப்படி கமல் சாரை இந்த சினிமா விடாதோ அந்த மாதிரி மிஸ்டர் விமல் உங்களையும் சினிமா விடாது. ஒரு எழில் 1300 வெள்ளிக்கிழமையை தாண்டி இன்றைக்கி நம்ம முன்னாடி நிற்கிறாரு. இந்த 1300 வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. குறிப்பாக வந்து ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோ, இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்களுக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. அவங்க படம் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, பட் அந்த வெள்ளிக்கிழமை திடீர்னு ஒரு ஹீரோ எமர்ஜ் ஆவார், திடீர்னு ஒரு டைரக்டர் ஒரு எமர்ஜ் ஆவார். இதை தாண்டி நம்ம வந்து நிலச்சி நிற்கணும் இந்த ஃபீல்டில் அப்படின்னு சொன்னோம்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பொதுவாக இந்த மாதிரி விழாக்கெல்லாம் போகும்பொழுது முன் வரிசையில் நம்மளை உட்கார வைப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம 5வது வரிசையில் இருப்போம். நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 ரூபா போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 ரூபா போட்டாலும் எவ்ரி டைம் வந்து விழா அமைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உட்காந்துருக்கிறவங்கள சார் முன்னாடி வந்து உட்காருங்க, முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு முதல் வரிசைக்கு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி வெகு சில இயக்குநர்களுக்கு தான் அந்த இப்போ நம்ம செல்வமணி சார் இருக்கார், பேரரசு இருக்கார், எஸ்எஸ்சி சார் இருக்கிறாரு, உதயகுமார் சார் இருக்கிறாங்க. இவங்கள தான் வந்து அவங்க வந்து எந்த இடத்துல இருந்தாலும் வாங்க முன் வரிசைக்கு வாங்கன்னு கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த லாஞ்சிவிட்டி வந்து ரொம்ப முக்கியம் சினிமாவில். அது வந்து எழில் அவர்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி ஒரு கதை வேணால் தோக்கலாம், ஆனால் டைரக்டர் தோக்க மாட்டாருன்னு சொன்னார். அது வந்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை. எழில் அவர்களுக்கும் எல்லா டைரக்டர்களுக்கும் ஒரு சின்ன தேக்க நிலை வரும். அதை தாண்டி அடுத்த ஒரு மைலேஜ் கொண்டு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் வந்து என்னுடைய அருமை நண்பர் எழில் வந்து ரொம்ப அழகாக இந்த 25ங்கிறது சொல்லும்போது கூட நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உதவி இயக்குநர்களுக்கு வந்து நான் எப்போவுமே சொல்கிறது, நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க டைரக்டர் ஆகிறதுக்கு. நீங்கள் எப்போ டைரக்டர் ஆகிறீங்களோ, நீங்கள் 35 வயசில் ஆகலாம், 40 வயசில் ஆகலாம், பட் அன்னையிலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு வயசு வந்து சினிமா ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும். அந்த வகையில் 25 வயசு அப்படிங்கிறது வந்து அந்த 25 வருஷம்னு சொல்கிறது வந்து இந்த 25 வருஷம் இளமைன்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. இந்த அதாவது ஒரு முதல் படம் பண்ணுறது 2000 காலகட்டத்தில் முதல் படம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வரம் வந்து ஒன்று எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் அவர்கள் வந்து இசையமைக்கணும், இல்லைன்னா வித்யாசாகர் சார் வந்து இசையமைக்கணும். அது மாதிரி வந்து அந்த 2 வரமும் வந்து இவருக்கு வந்து எழிலுக்கு வந்து கிடச்சிது. அதுலேருந்து ஆரம்பித்தது இந்த 1300 வெள்ளிக்கிழமைன்னு நான் சொல்கிறது 1300 வாரம்னு வச்சுக்கிட்டோம்னா, அவர் பண்ண அந்த முதல் படம் துல்லாத மனமும் துள்ளும் வந்து 1300 வாரமாக ஓடிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா அதுதான் வந்து என்றைக்குமே ஒரு படம் வந்து ஒரு இடத்துல தியேட்டரோடு நிற்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் அதனுடைய லாஞ்சிவிட்டி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் அவர் பண்ண எல்லா படங்களும் பல வாரங்களை கடந்து எல்லாருடைய மனதிலையும் ஓடிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எழில் ஃபோன் பண்ணி 25 வருஷம் ஆகிப்போச்சுப்பா சினிமாவுக்கு வந்து, அதுக்காக ஒரு விழா எடுக்கிறோம் ஆப்பான்னா. என்னப்பா அதுக்குள்ளே 25 வருஷம் ஆகிப்போச்சா? ஏன்னா நானும் எழிலும் அசிஸ்டன்ட் டேரக்டராகவே பழக்கம். அவர் டைரக்டராக 25 வருஷம் ஆகிப்போச்சு. ஒரு இயக்குனர் படம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு நானும் எழிலும் அசிஸ்டன்ட் டேரக்டராக தேனாமட்டை பக்கம் அந்த ஆஃபீஸ்னால் ஒரு ஒன்று கொடுத்தன வீட்டில் தான் சார் அந்த ஆஃபீஸ் இல்லை, வீடு. அவங்க வீட்டில் தான் டிஸ்கஷன் நடக்குது. அப்படி பேர் 2 பேரும் அப்போ பழக்கம். அந்த டைரக்டர் இன்னும் டைரக்டர் ஆகலை. நானும் எழிலும் டைரக்டர் ஆகிட்டோம். துரதிருஷ்டவசம் அவரும் சீக்கிரம் டைரக்டர் ஆகிடணும். எழில் எப்போ படம்னு கேட்பேன். நான் யார்ப்பா ப்ரொடியூசருன்னு கேட்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா ப்ரொடியூசர் ஒன்றாப்புல. என்னை எந்த ப்ரொடியூசர் படம் பண்ணாலும் அவர் ஃப்ரெண்ட் ஆகிடுவாப்புல. என்னை ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் எப்பயுமே படம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ரிஃப்ட் வந்துடும். ஆனால் எழிலுக்கு மட்டும் அப்படி இல்லை. எப்பயுமே படம் பண்ண எல்லா ப்ரொடியூசர்ட்டையுமே ஃப்ரெண்டாகவே இருக்கிறாப்புலையா. அதனால் எப்போ கேட்டாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா ப்ரொடியூசர், ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ இந்த ப்ரொடியூசரும் நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். எழில் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். இந்த தேசிங் ராஜா 2 பெரிய வெற்றி அடையணும். அந்த சக்ஸஸ் மீட்டிங்கில் நம்ம கலந்துக்கணும். அப்போயாவது முதல்ல சீக்கிரம் கூப்பிடுங்க. வேறு ஏதாவது கண்டென்ட்டோடு பேசிட்டு போயிடலாம். ஏன்னா எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி. எழில் சார் கொடுத்த
அந்த வாய்ப்பு தான் இந்த இடத்துல நான் நின்றுட்டுருக்கேன். எழில் சாரை பற்றி பேசணும் அப்படின்னா நிறையா பேசலாம். மிகச்சிறந்த மனிதர். எப்பயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் நாங்கள் 4 பேர் அப்படின்னு கிடையாது, ஒரு 10 இயக்குநர்களுக்கு மேலே எழில் சார்ட்டேருந்து வெளியே வந்திருக்காங்க. அதிக இயக்குநர்கள் உதவி இயக்குநர்களானது எழில் சார்ட்ட தான். நம்ம பாரதிராஜா சார் பட்டறையிலேருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி பாக்யராஜ் சார் அசிஸ்டன்ஸு, அப்புறம் KS ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், இந்த வரிசையில் வந்து எழில் சார்ட்டேருந்து நிறைய உதவி இயக்குநர்கள் வந்து டைரக்ட் ஆகியிருக்காங்க. கருப்பள்ளப்பன் சார், நிறைய பேர் டைரக்ட் ஆகியிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் ஆகியிருக்காங்க. என்ன ஒரே ஒரு காரணம் அப்படின்னா, எழில் சார் கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம், அவர் கற்றுக் கொடுக்குறதில்ல, அவர் கூட இருந்தாவே நம்ம கற்றுக்கலாம், அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங். ஏன்னா வந்து ஒரு கேப்டன்ஷிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல போய் நிற்கும்போது அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக கூலாக ஹேண்டில் பண்ணுவார். யாரையுமே காயப்படுத்தாமல் ரொம்ப அன்பாக பேசி அழகாக ஹேண்டில் பண்ணுவார். ஒரு நாள் தீபாவளி படத்துல எல்லாம் ஷூட்டிங்கில் வந்து பெரிய செட்டு போட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டில் ஒரு 300 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு, பவனம், ரவி சார் எல்லாமே வந்துட்டாங்க. எல்லாமே ரெடியாக இருந்துகிட்டு இருக்கும்போது யூனிட் 20 காலையில் ஒரு 7:38 வரைக்கும் வரல. எங்கன்னு விசாரிக்கும்போது யூனிட் 20 பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு. நான் சார்ட்டு எப்படி போய் சொல்ல போகிறான்ட்டு மேனேஜரை பயந்துகிட்டே வந்து சொல்கிறாங்க, சார் இப்படி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அப்படியா, சரி ஓகே வாங்க ரூமுக்கு போய் அந்த சீனை பேசுவோம் அப்படின்ட்டு ரொம்ப கூலாக, பஞ்சர் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ண முடியும், போய் பஞ்சர் ஒட்டிட்டா வர முடியும், பஞ்சர் ஒட்டிட்டு வரட்டும் அப்படின்ட்டு அந்த டயத்தை கூட வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணி அந்த ப்ரெஷரை வந்து எல்லாருக்கும் செலுத்தாமல் அந்த சீனை அந்த மிட்வீன் கேப்பில் எவ்வளோ மெருகேற்றணுமோ அப்படி தான் வந்து எழில் சார் வந்து சீனை ஒர்க் பண்ணார். ஸோ அவரோடு ஒர்க் பண்ண அந்த ஒரு திரைப்படம் தான் வந்து எனக்கு வந்து வெண்ணிலா கபடி குழுங்கிற அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. இன்றைக்கி சூரிங்கிற ஒரு நடிகன் இன்றைக்கி ஒரு கதாநாயகனாக இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் எழில் சார் தான். தீபாவளி திரைப்படத்தில் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருப்பாரு, அந்த ஒரு 2 சீனில் பிரமாதமாக சூரியன் நடிச்சிருந்தான். அதை பார்த்துட்டு தான் இந்த பையன் ரொம்ப நல்லா நடிக்கிறானே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய முதல் படத்தில் வந்து வெண்ணிலா கபடிக்குள்ள வாய்ப்பு கொடுத்தேன். சூரி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமும் எழில் சார் தான். நிறைய நடிகர்களை வந்து எழில் சார் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. நிறைய டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர், ரைட்டர்ஸ், இப்படி அவர் நிறைய நடிகர்களுக்கு அவருடைய வேல்யூ தெரிய மாட்டேங்குது. அதாவது இன்க்ளூடிங் காமெடியில் நடிக்கக்கூடிய ரவிமரியா சார் சொன்ன மாதிரி தான், அவ்வளோ ஈஸியாக காமெடி வந்துடாது. ஒரு நடிகர்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து எழில் சார் நாங்கள் உட்காந்துக்குவார், நாங்கள் இங்கே எல்லாமே வந்து பண்ணிடுவோம், அப்புறம் வந்து அப்படிலாம் கிடையாது. என்ன கண்டென்ட்னு முழுசாக சொல்லிடுவார். அந்த கண்டென்ட்டில் எவ்வளோ தேவைன்னு அவருக்கு தெரியும். எடிட்டிங்கில் அவங்க நடித்தது எல்லாமே வராது, அவங்க பக்கமாக நடிச்சிருந்தாலும் அது ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்ச ஒரு இயக்குனர். இந்த சீன் ஆடியன்ஸ் கை தட்டுவானுங்க, இந்த சீன் சிரிப்பானுங்க, இந்த டைலாக் சிரிப்பானுங்க. நம்ம சொல்கிற 10 சீன் சொன்னால் 10 சீனுக்கு சிரிப்பார். ஆனால் எந்த ஒரு சீன் ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த ஒரு சீன் மட்டும்தான் அவர் வந்து சூஸ் பண்ணுவார். அப்படி ஆடியன்ஸுடைய பல்ஸோட, ஆடியன்ஸோடைய டேஸ்ட்டோட இந்த நிமிஷம் வரைக்கும், அதாவது 25 வருஷம் படம் பண்ணுறதும் இயக்குனராக இருந்தார் அப்படிங்கிறத விட 25 வருஷமும் படம் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப பெருமையான விஷயம். நானும் வந்து உங்களுடைய கோல் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கும்போது, உங்களுடைய இலக்கு தெரியலைங்க, ரஷ்னேட்டராக வந்தோம், டைரக்டர் ஆகணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனசில் ஆசை இருக்குது. என்ன அப்படின்னா, என் பையன் இன்னைக்கு வந்து 7th போயிட்டுருக்கான். அவன் காலேஜ் போகும்போது எங்கள் அப்பா ஒரு காலத்தில் டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது, அன்றைக்கும் நான் டைரக்டராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த சாதனையை வந்து எழில் சார் பண்ணிட்டார். ஏன்னா அவன் பையன் காலேஜ் போய் முடித்து, ஸோ அந்த 2 குட்டி பையன் பாப்பாவும் சரி தம்பியும் சரி எழில் சார் வீட்டு மொட்டை மாடியில் தான் டிஸ்கஷன் நடக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு துணைவியார். ஸோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து மென்டலியாக நிறைய நேரத்தில் வந்து உறுதுணையாக இருந்தாங்க. அம்மாவுடைய ஆசீர்வாதம் எல்லாமே சேர்ந்து தான் எழில் சாருக்கு இந்த 25வது ஆண்டு நிறைவாயிருக்கு. ரவிச்சந்திரன் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
நிறைய பேசலாம். ஏன்னா அவ்வளோ பயணிச்சிருக்கணும். வெண்ணிலா கபடிக்குள்ளே நடந்த நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் விட்டு போய் சொல்லும்போது, அட கையெழுத்து போட்டு போசி கழுத்தவ வெட்ட போகிறானுங்க, போ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக ஒரு தைரியம் கொடுப்பாரு. அந்த தைரியம் வந்து நமக்கு அப்படி சரி, ஏன்னா அதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறையா எனக்கு இந்த நேரத்தில் வந்து என்ன எழில் சார்கிட்ட சேர்த்து விட்ட சங்கரதயாள் அண்ணன், அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் அப்பா அம்மா எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனோ, என் பிள்ளை எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனோ, அப்படி எழில் சார் அவர் வந்து நல்லா இருக்கணும். அவர் நிறைய பேருக்கு வந்து லைஃப் இப்போ கொடுத்துட்ருக்காரு. நிறைய பேர் அவர் மூலமாக உருவாவாங்க. மீண்டும் எழில் சாருக்கு என்னுடைய குருநாதருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த D40 ட்ராமாலெல்லாம் ஆக்ட் பண்ணுவோம். மலேசியாவிலலாம் ப்ரோக்ராமில் ஆக்ட் பண்ணுவோம். ஆக்ட் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 10 நாளாக 20 நாளாக பேசி நடிக்கையில் எப்போ ஆக்ட் பண்ணுவோம்னா நைட்டு 3 மணிக்கு ஆக்ட் பண்ணுவோம். எல்லா விஐபியும் போயிடுவாங்க. ஆனால் டிவியில் பார்க்கும்போது நான் நடிக்கிறத சிஎம் பார்த்து சிரிப்பார். அந்த மாதிரி எடிட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா மக்கள் பார்த்துட்டு வந்துட்டு எல்லோரும் போயிட்டாங்க. இந்த எழில் சார் 25 அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். அது எழில் அது எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் 50, 75, 100 அந்த மாதிரி நிறையா வரணும். அது கண்டிப்பாக வரும். ஏன்னா அவரோட மனசு அப்படி, அந்த மனசுக்காகவே கண்டிப்பாக வரும். அது படத்தில் நான் ஃபஸ்ட்டு அவர் அதாவது ஒரு 3 இன்சிடெண்ட்டு, அதாவது ஒரு 4 நாளைக்கு அப்புறம் துல்லாத மனம் துள்ளும் ஷூட்டிங் நடக்க போகுது. 4 நாளுக்கு அப்புறம் அப்போ பயங்கரமான ஒரு நாள் ரெயின். அப்போ கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மேனேஜர் இருந்தார். பாவம் அவர் இறந்துட்டார். அவர் வந்து என்னை ஒரு இடத்துக்கு அழைச்சி கூப்பிட்டாரு. அது அவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாரு. அந்த இடம் சொல்லிடலாம். அந்த இடத்துல கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அங்கே போயிருந்தையில் அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில் ஒருத்தர் மலையில் நனைஞ்சு ஓரமாக கர்ச்சீப்பில் துணி தொடச்சிக்கிட்டு அப்படி ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் சொன்னார், இவர்கிட்ட சேர்ந்துக்கிறியாடா அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுந்தர்சி சார்ட்டையோ பாலா சார்ட்டையோ ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சேர்ந்துக்கிறியான்னாரு கிருஷ்ணமூர்த்தி. யார் இவர் அப்படின்னு. இவர் தான் சூப்பர் குட்டில் படம் பண்ண போகிறாரு, விஜய் சார் தான் ஹீரோ, நீ சேர்ந்துக்க அப்படின்னாரு. அப்படியா? அங்கே உட்காந்துருக்காரு, அவர் யார் கூட பேசிக்கிட்டு இருக்காரு, இப்போ வருவார் சொல்கிறேன் அப்படின்னாரு. நானும் பக்கத்தில் போய் வணக்கம் சார் அப்படின்னேன். அவரும் சரின்னு சொன்னார். கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட சொன்ன பேர் வந்து எழில் சார். அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்ட்டு போனார். சரியாக ஃபேஸை பார்க்கல, போயிட்டார். அதுக்கடுத்து ஒரு நாள் அன்றைக்கி பூஜை, காலங்காத்தால் கிளம்பி நேராக சூப்பர் குட்டுக்கு போனேன். போனோடனே அங்கே இதெல்லாம் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணமூர்த்திகிட்ட கேட்டேன், ஃபோனில் கேட்டேன். அவர் எழில் சார் எழில்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு போனேன், பேரை மறந்துட்டேன். நேராக போய் எங்கள் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. யார் டைரக்டர்னு தெரில. எழில் சார்ட்டே கேட்டேன், இங்கே கலீல்னு ஒருத்தர் இருக்கார், அவர் யாருன்னு கேட்டேன். கலீலா? யார் கலீல்? கலீல்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கிருஷ்ணமூர்த்தி பார்க்க சொன்னார், அதான் கலீல் அப்படின்னு. கலீல்லாம் இங்கே யாரும் இல்லைப்பா அப்படின்னு. கலீலுர் ரஹ்மான்? அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து தினத்தந்தியில் ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன். என்னடான்னு பார்த்தா இந்த ஆள்கிட்ட தான் நான் போய் கலீல்னு கேட்டேன், நான் எப்படி சேர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிருஷ்ணமூர்த்திக்கு ஃபோன் பண்ணேன். ஏடா அந்த ஆள்கிட்டே போய் கலீல்னு கேட்டிருக்கே, உன்னை எவ்வளோ பிரில்லியன்ட்டு நினச்சி அவர் சேர்ப்பார், இல்லை பேசாமல் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னாப்புல. சரின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ என்னென்னா எழில் சார் வந்து அதாவது பதறாத ஒரு மனுஷன், பதறவே மாட்டாப்புல. இந்த படத்துக்கு யார் ஹீரோ? அவரா? யாரோ சொன்னாங்க, வடிவேல் சார் தான் மொதல் ஹீரோ, பதறவே மாட்டாப்புல. இந்த படத்துக்கு யார் ஹீரோ? அவரா? பதறவே மாட்டாப்புல. வா 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 வான்னு பதறாமல் ஒரு இயக்குனர் இருக்காருன்னா அது திரு எழில் சார் தான். அந்த பதறாத மனசுக்கு தான் அவர் விஜய் சாரே வந்து அந்த படத்தை பண்ணார். அதுக்கப்புறம் நாங்கள் மணங்குத்தி பறவை பண்ணோம். மணங்குத்தி பறவை பண்ணும்போது ஒரு நாள் வந்து ஷூட்டிங் வரும்போது அப்போ தான் அவர் சிவகார்த்திகேயன் சார் வந்து ஒரு ஹோண்டா சிட்டி வாங்கியிருந்தார். அந்த படம் 3 ஷூட்டிங் இது அவரோட டிவி ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்தார். நான் ஏதோ ஒரு ட்ரெயினு பஸ்ஸோ மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் ஹீரோ கூட வந்துடுங்க அப்படின்னாரு. நான் அவர் கூட காரில் ஏறி அங்கே போனோடனே மறுநாள் பார்த்தேன், ஒரு சாங்கெல்லாம் நடந்துச்சு.
நான் சார்கிட்ட சொன்னேன், சார் நல்லா டான்ஸ் ஆடுறாப்புல, முந்தா நாள் டைலாக்லாம் நல்லா பேசுகிறாப்புல. அப்படியா, சரி சிங்கப்பிள்ளை, அப்போ நம்ம அவருக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார் அப்படின்னு. கூடவே கொடுப்போம் போலே, இருங்க நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னாரு. கொஞ்ச நாள் கழித்து ப்ரொடியூசர் அம்பேத் சார் வந்தார். அவர்கிட்டையும் சொன்னேன், நல்லா நடிக்கிறார் சார், ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார். கொடுத்துருவோம், கூடவே கொடுத்துருவோம்னாங்க. சரி சரின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எழில் சாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்டையும் சொன்னேன், கூட ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துருங்க, நீங்கள் ப்ரொடியூசர் தானே, கொடுங்க சார், நல்ல ஹீரோன்னே. அவரும் சரின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்ட்டியில் பார்த்தேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு. அப்புறம் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். தூரத்தில் ஒரு ஆள் 2 பேர் இருந்தாங்க. அவர் நேராக பக்கத்தில் வந்தார். வந்த உடனே, என் புத்தியை செருப்ப கலத்தையே அடிக்கணும் சார் அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னு. நீங்கள் அந்த அவருக்கு 2 லட்ச ரூபா கொடுக்க சொன்னீங்களே சார், நான் கொடுக்கல, அதனால் பாருங்கள் சான்ஸே போச்சு சார் அப்படின்னாரு. சரி சரி பரவாயில்லைங்க, யாராருக்கும் ஒட்டுமோ ஒட்டாது, ஒட்டுமோ அவ்வளோதான் ஒட்டும், நீங்கள் பரவாயில்ல போங்க அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், கீழே கிடக்கிற ஒரு செருப்பு உங்கள் செருப்புன்னாரு. ஆமாம், அதை எடுத்து உங்கள் மண்டையில் அடிங்க சார்னாரு. ஏன் மண்டையில் எதுக்கே அடிக்க, உங்களுக்கு 2 லட்ச ரூபா இருக்கு இல்லையா, உங்கள்கிட்ட இருக்குல்ல, நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியதானேன்னாரு. நான் அப்படியே கிளம்பிட்டேன் நான். அதனால் ஒரு இன்றைக்கி இருக்க சினிமாவில் வீட்டிலேருந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு ஏசியை போட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு 25 கிலோமீட்டர் போய் வேலையை பார்த்துட்டு திருப்பி அதே மாதிரி ஏசியை போட்டு வீட்டுக்கு வந்து அந்த இயக்குனராக வாழும்போதும் சரி, நடிகராக வாழும்போதும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை வேணும். அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது, யாருக்குமே அது கிடைக்காது. அந்தளவுக்கு நம்மளை கடவுள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கடவுளுக்கும் நன்றி சொல்லி, நம்ம செய்கிற தொழிலுக்கும் நன்றி சொல்லி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். நான் ஒரு படம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி காவேரி ஸ்ட்ரீட்டில் ஆஃபீஸ் போட்டிருந்தேன். ஆஃபீஸுக்கு போட்டிருக்கும்போது ஒருத்தர் வந்தார், ரைட்ரு. அவர் வந்த உடனே, சிங்கப்பிள்ளை எப்படி இருக்க, இன்றைக்கி சீன் சொல்லிடு அப்படின்னு சொல்லி பேசையில், சார் வந்துட்டார், ஏசியை போடு அப்படின்னேன். அப்படியே பார்த்தாரு, இன்னும் ப்ரொடியூசர் சிக்கலையா அப்படின்னாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஆள் வந்தோடனே ஏசியை போட்டால் ப்ரொடியூசர் சிக்கலைன்னு அர்த்தம்ப்பா, ஏசி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ப்ரொடியூசர் இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னாங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், எழில் சார் ஆஃபீஸில் எப்பயுமே ஏசி ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. அவரோட நல்ல எண்ணத்துக்கு அவர் நல்லா இருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, எஸ் எழில் சார், எஸ் 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 எஸ்ன்னாரு. என்கிட்டையும் சொன்னார், பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னாரு. ஆனால் அவருக்கு வேணுங்கிறது மட்டும்தான் வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து வெட்டி ஒரு டப்பாவில் வச்சுருந்தார். வந்தால் சிங்கப்பிள்ளை எடுத்துக்கங்கன்னு. ஸோ அவருக்கு வேணுங்கிறத தான் எடுப்பார். அவர் வந்து ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதர் இன்னும் சினிமாவில் இன்னும் நிறையா படங்கள் பண்ணி நிறைய உதவி இயக்குநர்களுக்கு லைஃப் கொடுத்து நிறைய நடிகர் நடிகளை வாழ வைக்கணும். அவரும் சிறந்த அவர் ஃபேமிலியோட குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். வாழ்க எழில் சார், வாழ்க எழில் சார், வாழ்க எழில் சார்.